எல்லாத்தையும் செய்யலாம், அதுக்காக நீதிமான் ஆயிட முடியாது. அப்ப நியாயப்பிரமாணத்தை கை கொண்ட என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். நீ நீதிமானாக முடியாது. நீதிமானாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மாத்திரமே. இந்த நீதிமான் என்பது நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறதுனாலே வருவது அல்ல. பைபிள் சொல்லுது நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் நீதிமான் ஆகிறது இல்லை. இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? நியாயப்பிரமாணத்தை ஒருத்தனாலையும் கை கொள்ள முடியாது, அதனால் அவன் நீதிமானாகவே முடியாதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பைபிளில் எழுதும்போது அவர் அப்படி எழுதலை. நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாது, அதனால் எவனும் நீதிமானாக முடியாதுன்னு சொல்லலை. அப்படி பார்த்தா பவுல் சொல்கிறான், நியாயப்பிரமாண நீதியின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன்றான். பவுல் சொல்லுகிறான், நான் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டவன் என்று. அப்போ பைபிள் சொல்லுது நியாயப்பிரமாணத்தினால யார் நீதிமானாக முடியாதுன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ செய்ய முடியாதுன்னு அர்த்தம் இல்லை, நீ எல்லாத்தையும் செஞ்சாலும் நீ நீதிமானாக முடியாது. கையை தட்டுங்க, ஆமென். எல்லாத்தையும் செய்யலாம், அதுக்காக நீதிமான் ஆயிட முடியாது. அப்ப நியாயப்பிரமாணத்தை கை கொண்ட என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். நீ நீதிமானாக முடியாது. நீதிமானாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மாத்திரமே. மாபெரும் ஸ்லாக்கியம். ஏதோ நியாயப்பிரமாண நீதியை கை கொண்ட சார், நான் இங்கிலீஷ் பேசுறதுனால நான் வந்து பிரிட்டிஷ்காரன் ஆயிட முடியுமா? நான் மலையா பேசுறதுனால மலாய் பேசுறதுனால நான் வந்து மலேசியாக்காரன் ஆயிட முடியுமா? இல்லை மலேசியா சட்டையை தூக்கி மாட்டிக்கிட்டேன், சும்மா காசி அப்படின்றேன், உடனே மலேசியாக்காரன் ஆயிட முடியுமா? இல்லை நான் வந்து ஹிந்தி பேசுறேன்னா நார்த் இந்தியன் ஆயிட முடியுமா? நான் ஏதோ நாலு நல்ல காரியம் பண்றேன், பொய்யே பேசல, அதுக்காக நான் நீதிமானாக எழுதி வச்சுக்க. பிரசங்கியே எழுதி வச்சுக்க. செயல்களை மாற்றுவதனால் ஒருவன் நீதிமானாக முடியாது. இங்கிலீஷ் பேசுறதுனால ஒருத்தன் அமெரிக்கன் ஆயிட முடியாது. நீதிமான் என்பது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை கை கொள்வதனால் வருவதல்ல, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படுவதனால் வருவது. இன்னொரு அதிர்ச்சிக்குரிய விஷயத்தை சொல்றேன். நீங்க அமெரிக்காவில் பிறந்து இங்கிலீஷே பேச தெரியாதுன்னா கூட நீங்க அமெரிக்கன். புரிஞ்சுக்க, புரியாதவன் வயசுக்கு வந்த பிறகு புரிஞ்சுக்க. செயல்களினாலே நான் நீதிமான் என்றும் பாவி என்றும் தீர்க்கப்படுவது இல்லை, என் பிறப்பினாலே. அப்ப முதலாவது இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதனாலே நீ கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறாய், இப்ப நீதிமானாகிறாய். அப்ப இயேசு நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கை கொண்டாரே. இயேசு நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கை கொண்டதினால் அவர் நீதிமானாகவில்லை, இயேசு நீதிமானாய் இருந்தபடியினால் நியாயப்பிரமாணத்தை எளிமையாய் கை கொண்டார். உள்ள இருந்து வெளியே, வெளியே இருந்து உள்ள இல்லை. நான் அமெரிக்காவில் பிறந்தாலும் இங்கிலீஷ் பேசுறேன், நான் இங்கிலீஷ் பேசுறதுனால அமெரிக்கன் ஆயிர முடியாது. இயேசு நீதிமானாய் இருந்தார், அவருடைய ரத்தம் என் மீது தெளிக்கப்பட்டபடியினால், நான் அவருடைய பிள்ளையாய் மாறினபடியினால், அவரை நான் அங்கீகரித்தபடியினால் நான் அவருக்கு பிள்ளையானேன். அது எப்படி? இயேசுவே நீ சொன்னதை நான் கேட்டா பிள்ளையார முடியுமா? சொல்லுங்க, சொன்னதை கேட்டா பிள்ளையார முடியுமா? அவர் பெத்தாதானே பிள்ளையாக முடியும். நீ பிசாசுக்கு எப்படி பிள்ளையானா? அவன் பெத்தான அவனை வயிற்றுல வச்சு. அவன் சொன்னதை கேட்டில, சொன்னதை கேட்டா பிள்ளையானில, இங்கேயும் சொன்னதை கேட்ட, அவ்வளோதான் மேட்ரு.